கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூட்டான்னு கேட்குறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் புதனுடைய தன்மை குறிப்பு 25/5/2008 புதனும் இருக்கணும், இவரு செவ்வாயும் சுபத்துவமான அமைப்புகள் இருக்கணும். 9:07 AM இப்போ. ஓகே, மகரம் ராசி மகரம் ராசி மகரம் ராசி. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. மகர ராசி இப்படியா? ஓகே, மகர ராசி. மகர ராசி என்ன நட்சத்திரம்? மகர ராசி என்ன நட்சத்திரம்? ஓகே, மகர ராசி உத்திராட நட்சத்திரம், மிதுன லக்னம். லக்னத்தை குரு பார்க்கறாரு. கிட்டத்தட்ட ஒளியான சந்திரனுடைய அமைப்புகள்ல யார் இருக்கிறாரு? செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு வகையான நீச்ச பங்கம், கிட்டத்தட்ட ஒரு வகையான நெருக்கமான தன்மை. சந்திரனும் சுபத்துவமா இருக்கிறாரு. கூடுதலா புதன் லக்னத்துக்கு திக்பலமாக வரக்கூடிய அமைப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் புதன் இவருக்கு. ஆமா, விஷயம் சொல்லுவேன். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த மாதிரி அமைப்புகள்ல சுத்தமா இப்ப நீங்க ஈப்போல இருக்க முடியாது. 2வது, இந்த செவ்வாய் தசை உங்களுக்கு நல்லா இல்லை. 2020 இருந்தே நீங்க நல்லா இல்லை. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை நல்லா இருக்காது. அதுவும் குறிப்பா 2ஆம் இடத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்காது. சுபத்துவமா இருக்கிறாருங்க, கேதுவோட சேர்ந்து சூட்சும வலுவா இருக்கிறாருங்க, எல்லாம் சரிங்க. ஒரு ஹார்ட்வேர் ஷாப்ல போயிட்டு எனக்கு பிரியாணி வேணும்னு நீங்க ஒத்த காலில் நின்னாலும் இரும்பு கம்பு கட்டையை தூக்கி உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர பிரியாணி கிடைக்காது ஹார்ட்வேர் ஷாப்ல. இந்த இடத்துல செவ்வாய் வந்து ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கிறவர். என்ன இருந்தாலும் எதை இப்ப பண்ணக்கூடாதோ அதை பண்ண வைப்பாரு. அது மூலியமான சில நஷ்ட அமைப்புகளை கொடுப்பாரு. ஆமா, சுத்தமா இந்த இடம் வந்து 8-12 அமைப்புகள். 8ஆம் இடத்த செவ்வாய் பார்த்தாலும் 12 சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு சனியின் பார்வையிலும் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் திசையில எந்த முடிவும் எடுக்காதீங்க. அடுத்து வரக்கூடிய ராகுக்கு கிட்டத்தட்ட சந்திரனுடைய தொடர்பு இருக்கு. ஆமா, சந்திரனுடைய தொடர்பு, குரு அமைப்பு. குரு எவ்வளவு இருக்காரு? குரு சந்திரனுடைய இது வந்து ஓரளவுக்கு 6-8 நடக்கக்கூடிய அமைப்புனால. அம்மா இப்ப இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டீங்க? டூரிங் ராகு தசா வில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைங்க. இந்த இடத்துல ராகு வந்து உங்களை வந்து ஆக்சுவலி சனியை போல வழி நடத்தணும்னாலும் கூட இந்த இடத்துல ராகுக்கு செவ்வாயினுடைய பார்வை நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி இருக்கு. ராகு யாரோட சேரல, தனியா செவ்வாய் மாதிரி இல்ல, சுத்தமா உங்களை பேரால இருந்து வெளியே கொண்டுட்டு போயிட்டு சில விஷயம் கல்யாண குடும்பம் மாதிரியான அமைப்புகளை தாமதப்படுத்தி கொடுப்பாருமா. இந்த இடத்துல லக்னத்துக்கு 2 இந்த அமைப்பு, லக்னத்துக்கு 2, லக்னத்துக்கு 8, ராசிக்கு 7, இந்த இடத்துல சனி செவ்வாய் அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் தாமதமான அமைப்புல திருமணம், ஆனா நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும். படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கான்னா கன்னிக்கு போதுமான அளவுக்கு சுபத்துவ நிலை இல்லை. அதே நேரத்துல சிம்ம வீடு ஒரு அளவுக்கு சுபத்தன்மையில இருக்குன்றதுனாலையும் சூரியன் ஒரு அளவுக்கு சுபத்தன்மையில இருக்குன்றதுனால மறைமுகமான அதிகார அமைப்பு இருக்கும். அந்த இடத்துல நான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான விஷயம் கண்டிப்பா வந்து இது பண்ண மாட்டோமா, என்ன ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா?